ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் டி.கே. பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கேற்பவர்கள் பி.டி. சுபஸ்ரீ, ஜி. புஷ்பப்ரியா, லப்தி ஆர். ஓரா, டி. ஹரீஸ்வர், எம். காயத்ரி, என். புஷ்பா. ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சியின் வரிசையில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றிய தொடர் வினாடி வினா நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி சென்னை பெருமையோடு வழங்கிக் கொண்டு வருகிறது. பல்வேறு துறைகளில் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் பல்வேறு தரப்பட்ட மக்களின் வாழ்வு முன்னேற்றத்திற்காகவும் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி அவற்றை செயல்படுத்தி வருகிறது. மக்கள் அனைத்து திட்டங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அவற்றின் பலன்களை அடைவதற்கும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சி தொடர் ஒரு கருவியாக இருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் தோட்டக்கலை வாரியம், தேசிய மின்துறை, விவசாயம், வேளாண் பல்கலைக்கழகங்கள், பசுமை எரிசக்தி வழித்தடம், தேங்காய் வாரியம் மற்றும் பல சுவையான தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியின் விதிமுறைகளை பார்ப்போம். ஒவ்வொரு அணிக்கும் முறையாக ஒவ்வொரு வினா தொடுக்கப்படும். சரியான விடையை சொல்லுகின்ற அணி 10 மதிப்பெண்களை பெறுவார்கள். அப்படி அவர்கள் சரியான விடையை சொல்ல தவறி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்கள் சரியான விடையை சொன்னால் அவர்களுக்கு ஊக்க மதிப்பெண் 5 வழங்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக ஏ, பி, சி என்ற 3 அணிகள் வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏ அணி. என் பேர் புஷ்பப்ரியா, நான் கோடம்பாக்கம்லேருந்து வரேன். நான் யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் சார். அதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்க? பிகாம் முடிச்சிருக்கேன், எம்பிஏ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள்? என்னோட பேர் சுபஸ்ரீ, பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன். இப்போது 2 இயர்ஸாக சிவில் சர்வீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்த்துக்கள். நீங்கள் பி அணி. என் பேர் லப்தி ஓரா, நான் வந்து எம்கேபி நகர்லேருந்து வரேன். பிஎஸ்சி சைக்காலஜி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐம் ஆல்சோ டூயிங் ஹோமியோபதி இன் சாய்ராம் காலேஜ் தாம்பரம். அண்ட் ஐம் ஆல்சோ ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீசஸ். நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள்? என் பேர் ஹரீஸ்வர், நான் அண்ணா நகர்லேருந்து வரேன். எம்டெக் அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து சிவில் சர்வீஸ் கோச்சிங் எடுத்து. சூப்பர் சூப்பர். என்ன உங்களுடைய மற்ற பொழுதுபோக்குகள்லாம் என்ன? என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட் வந்து. எனக்கு சிலம்பம், பாக்ஸிங் எல்லாமே தெரியும் வந்து. ஸோ நான் அடுத்து சின்ன வயசுலேருந்தே பியானோ வந்து வாசித்து கற்றுக்கொண்டு. வெரி குட், மல்டி டேலண்டட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் சி அணியினர்? என் பேர் புஷ்பா, நான் வந்து சவிதா யூனிவர்சிட்டியிலேருந்து வரேன். அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறேன். என்னோடய நேட்டிவ் வந்து செய்யார். இப்போ வந்து எம்பிஏ படிச்சிட்ருக்கேன். ப்ரீவியஸாக வந்து எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் காலேஜில் பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். சூப்பர். எம்பிஏல என்ன ஸ்பெஷலைசேஷன் எடுத்து பண்ணுறீங்க? ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக். ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அனாலிட்டிக். ரொம்ப சந்தோஷங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்கள்? பேர் காயத்ரி, நான் கிண்டிலேருந்து வரேன். ஸோ ஐம் கரண்ட்டாக பிஜி பண்ணுறேன் எம்பிஏ and I done my UG in BSc Visual Communication. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம நேர நிகழ்ச்சிக்கு போகலாமா? முதல் கேள்வி ஏ அணிக்கு. முதல் ரவுண்டு வந்து ஒரு அப்ரிவேஷன், அதனுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்பேன், சரிங்களா? அது சொல்லணும். முதல்ல ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். கேசிசி என்பதன் விரிவு என்ன? கேசிசி, கிசான் கிரெடிட் கார்டு. ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். கிசான் கிரெடிட் கார்டு கிசான் கடன் அட்டை என்பதாகும். இந்த கடன் அட்டை மூலம் வழங்கப்படும் கடன்களின் உச்சவரம்பு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி பி அணிக்கு. PMAY இதனுடைய விரிவு என்ன? PMAY, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. மிகச் சரியான விடை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. பி அணியினரும் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. MISS, மிஸ், இதன் விரிவு என்ன? மகிழா ஸ்மிருதி ஸ்கீம். இல்ல தவறு, கரெக்டா சொல்லணும். நீங்க சொல்லுங்க ஏ அணியினர். மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். அவ்வளவுதான், மாடிஃபைடு இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம். ஏ அணியினர் சரியா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு 5 ஊக்க மதிப்பெண்கள். இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இந்த சுற்று வந்து ஜிஎஸ்டி வந்து எந்த அளவுக்கு
நாட்டில் ஒரு மிகப்பெரிய மக்களுக்கு வரவேற்பை பெற்றிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2/9/2025 ஜிஎஸ்டியினுடைய வரி விகிதங்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கும் தெரியணும், அதே நேரத்தில் நேயர்களுக்கும் தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள், கிராஃப் புத்தகங்கள், பென்சில்கள், கலர் பென்சில்கள், அச்சடிக்கப்பட்ட நாட்டின் வரைபடங்கள், ஷார்ப்னர்கள் போன்றவைகளின் ஜிஎஸ்டி வரி விகிதம் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 12%லேருந்து 0%. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, பாராட்டுதல்கள். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள், வாழ்த்துக்கள். 12%லிருந்து 0%, அதாவது முழுமையான வரி விலக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? சமையல் உபகரணங்களாக பயன்படும் பிரஷர் குக்கர்கள், வானலி, ட்ரையிங் பேன்ஸ், சமையல் கரண்டிகள் ஆகியவற்றின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? 12% to 5%. ரொம்ப சரியா சொல்லிருக்கீங்க. 12%லேருந்து 5%. பி அணியினரும் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்து சி அணிக்கு போலாமா? 22/9/2025 அன்று முதல் அமலுக்கு வந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பின்படி ஆட்டோ ரிக்ஷாக்கள் மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் 3 சக்கர வாகனங்களின் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் எத்தனை சதவீதத்திலிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? ஆட்டோ ரிக்ஷா பிளஸ் அந்த சரக்கு எடுத்துட்டு போவாங்க இல்லையா, 3 சக்கர ஆட்டோ மாதிரி இருக்குல்ல, அது இதுக்கெல்லாம் எவ்வளோ ஜிஎஸ்டி எதுலேருந்து எதா குறைச்சிருக்காங்க? 18 to 0. இல்ல தவறு. நீங்கள் ஏ அணியினர் 28 to 18%. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். 28%லிருந்து 18% குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டு, தோட்டக்கலை வாரியம், ஹார்டிகல்ச்சர் போர்டு. இதுல முதல் கேள்வி ஏ அணிக்கு. இந்தியாவின் தேசிய தோட்டக்கலை வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் போர்டு எங்க இருக்குது? குருகிராம், ஹரியானா. ஹரியானா. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். இப்ப அடுத்த கேள்வி பி அணிக்கு போறது, பார்க்கலாமா? தோட்டக்கலையின் 4 முக்கிய பிரிவுகள் எவை எவை? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தோட்டக்கலைனால இந்த 4 வந்துடும். அது எந்தெந்த பிரிவுகள்னு நீங்க சொல்லணும். Fruits, vegetables, flowers, plantations and spices. இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த 4வது மாத்திரம் இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. 3 கரெக்ட். பழ சாகுபடி, காய்கறி சாகுபடி, மலர் வளர்ப்பு. 4வது கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. Plantation and spices and aromatic species வரும். இல்ல நீங்கள் ஏ அணியினர் சார் லேண்ட்ஸ்கேப் ஹார்டிகல்ச்சர், நிலப்பரப்பு தோட்டக்கலை. சரியா? அதுதான் 4வது வகை. பி அணியினர் 5 மதிப்பெண்களும் ஏ அணியினர் 5 மதிப்பெண்களும் பெறுகின்றார்கள். இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. உலகிலேயே காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் ரெண்டும் சேர்த்தா உலகத்திலே இந்தியாவுடைய ரேங்க் என்ன? நீங்கள் ஏ அணியினர் 2வது இடம். மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் 2024-25 மொத்த தோட்டக்கலையின் உற்பத்தி 367.72 மில்லியன் டன்களாக இருந்தது. இதில் பழங்கள் 114.51 மில்லியன் டன்களும், காய்கறிகள் 219.67 மில்லியன் டன்களும், 33.54 மில்லியன் டன்களாக மற்றவைகளும் அடங்கும். சீனா காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைச்சலில் முதல் இடத்தை பெறுகிறது. வாழைப்பழம், எலுமிச்சம்பழம், பப்பாளிப்பழம் போன்றவைகளின் விளைச்சலில் இந்தியா உலகில் முதலிடம் பெறுகின்றது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாம். இது ஒரு பொது சுற்று, சரிங்களா? எல்லா கேள்விகளும் கலந்து வரும். முதல் கேள்வி ஏ அணிக்கு. இளைஞர்கள் தனியார் நிறுவனத்தில் தன் முதல் வேலையை தேர்ந்தெடுத்து சேரும் பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் 15,000 வழங்கும் திட்டத்தை 15/8/2025 சுதந்திர தினத்தன்று பிரதமர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். புகழ்பெற்ற இத்திட்டத்தின் பெயர் என்ன? பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள், வாழ்த்துக்கள். பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா. இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த 2 நகரங்களுக்கு இடையே விடப்பட்டது?
நியூ டெல்லி டு வாரணாசி. மிகச் சரியான விடை. பி அணியினரும் அழகாக சொல்லி 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். புதுடெல்லிக்கும் வாரணாசிக்கும் இடையே 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டது. இப்பொழுது அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எந்த புகழ்பெற்ற பெயரால் அழைக்கப்படுகிறது? மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். இது எந்த புகழ்பெற்ற பெயரால் அழைக்கப்படுகிறது? அதுக்கு ஒரு பாப்புலர் நேம் இருக்கு, மக்கள் மத்தியில் அது ரொம்ப பாப்புலரா பரவி இருக்கு. அதுக்கு என்ன பேரு? சரி, நம்ம ஏ அணிக்கு போலாமா? நீங்க சொல்லுங்க மேடம், ட்ரை பண்ணுங்க. 100 நாள் வேலை திட்டம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். 100 நாள் வேலை திட்டத்தை தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்கின்றார்கள். உடல் உழைப்பு வேலைகளை செய்யும் வயது வந்த உறுப்பினர்கள் உள்ள எந்த ஒரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டில் 100 நாட்கள் வேலைவாய்ப்பை இது உறுதி செய்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 5 கோடி மக்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுகிறார்கள். இப்போ அடுத்த சுற்று போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 4 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 55 பாயிண்ட்ஸ், பி டீம் 35 பாயிண்ட்ஸ், ஏ டீம் 55 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 35 பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்த சுற்று தேசிய மின்துறை பற்றிய ஒரு சுற்று. இதில் முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் என்பது தேசிய அனல் மின் நிறுவனம் ஆகும். இது அனல் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யும் ஒரு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனமாகும். இதற்கு சொந்தமான ஆலைகளுள் மிக அதிகமான மின் உற்பத்தியை உருவாக்கும் அனல் மின் நிலையம் எங்குள்ளது? ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அது எந்த தெர்மல் பவர் பிளான்ட்? மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல எந்த இடம் பேர் சொல்லுங்க? வித்யாஞ்சல். விந்தியாச்சல். ரொம்ப சரியா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 4735 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் விந்தியாச்சல் மிகுமின் நிலையம், சூப்பர் தெர்மல் பவர் ஸ்டேஷன் மிகுமின் நிலையம் தான் என்டிபிசிக்கு சொந்தமான மிக அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் அனல் மின் நிலையமாகும். இது மத்திய பிரதேசத்தில் சிங்ரௌலி மாவட்டத்தில் உள்ளது. இப்போ அடுத்த கேள்வி பி அணிக்கு. என்டிபிசி மற்றும் தமிழக அரசின் டான்ஜெட்கோ நிறுவனமும் கூட்டாக இணைந்து நிறுவியுள்ள அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? என்டிபிசியும் தமிழக அரசின் டான்ஜெட்கோவும் கூட்டாக இணைந்து நிறுவியுள்ள அனல் மின் நிலையம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன். இல்ல அது சொல்லுவீங்க நினைச்சேன், அது இல்ல. என்டிபிசியும் தமிழ்நாடு டான்ஜெட்கோவும் கூட்டாக ஒரு அனல் மின் நிலையத்தை நிறுவி உள்ளது. இப்போ வாய்ப்பு சி அணியினருக்கு. சொல்லுங்க நீங்கள். ஏ அணியினர். சரி, நான் சரியான விடையை சொல்லிடுறேன். வல்லூர் அனல் மின் நிலையம் சென்னைக்கு அருகே வட சென்னையில் அத்திப்பட்டுக்கு அருகே உள்ளது. 500 மெகாவாட் திறன் கொண்ட 3 மின்கலன்கள் இங்கு உள்ளன. ஆக மொத்தம் இந்த அனல் மின் நிலையம் 1500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனத்தின், அதாவது நேஷனல் பவர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட், அதனுடைய பிராந்திய நிறுவனம் தமிழ்நாட்டில் எங்குள்ளது? அதனுடைய பிராந்திய நிறுவனம், ரீஜனல் ஆபீஸ் எங்க இருக்கு? கோயம்புத்தூர். இல்ல அது ரொம்ப புகழ்பெற்றது. அது நீங்கள் பி அணியினர். நெய்வேலியில தான் இருக்குது. மிகச்சரியான விடை. பி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நெய்வேலி. இதை தவிர துர்காப்பூர், பாதர்பூர் டெல்லியில, அப்புறம் நாக்பூர், கவுஹாத்தி, நங்கல் மற்றும் பெங்களூரு போன்ற இடங்களிலும் இந்த பிராந்திய அலுவலகங்கள் உள்ளன. இந்த நேஷனல் பவர் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட், அதாவது தேசிய மின்சக்தி பயிற்சி நிறுவனம், மின்துறையில் உள்ள நிபுணர்களுக்கு தெர்மல், ஹைட்ரோ, ரினியூவபிள் எனர்ஜி, டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன் போன்ற துறைகளில் பயிற்சி அளிக்கிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இதுல முதல் கேள்வி ஏ அணிக்கு. நேஷனல் அகாடமி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ், தேசிய வேளாண் அறிவியல் அகாடமி எங்குள்ளது? நியூ டெல்லி. நியூ டெல்லி. ரொம்ப சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். புதுடெல்லியில் உள்ளது. இது இந்திய அரசால் நிதி அளிக்கப்பட்ட ஒரு அமைப்பாகும். இது விவசாய விஞ்ஞானிகள் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கவும் கொள்கை முடிவுகளை எடுக்க கருத்துக்களை வழங்கவும் ஒரு அமைப்பாக செயல்படுகிறது. இது விவசாய ஆராய்ச்சி, கல்வி மற்றும் விரிவாக்கத்தில் கவனம் செலுத்துகிறது. இது பயிர் மற்றும் கால்நடை வளர்ப்பு, மீன் வளம், வனவியல் மற்றும் இயற்கை வளங்கள் போன்ற துறைகளில்
கவனம் செலுத்துகிறது. திட்டமிடுபவர்கள் மற்றும் கொள்கை முடிவை எடுப்பவர்களுடன் விவசாய விஞ்ஞானிகள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாக உள்ளது. இப்ப அடுத்த கேள்விக்கு போலாமா? பி அணிக்கு தேசிய வேளாண் அறிவியல் அருங்காட்சியகம் நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ் மியூசியம் இந்தியாவில் எங்குள்ளது? இது இந்திய விவசாயத்தின் வரலாறு மற்றும் வளர்ச்சியை காட்சிப்படுத்துகிறது. இது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லணும். நியூ டெல்லி மிகச் சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பண்டைய காலம் முதல் இன்று வரை இந்திய விவசாயத்தின் நிலைகளை கண்காட்சிகளாக கண்டு ரசிக்கலாம். இது தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் உள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் 10 பிரிவுகளில் சுமார் 150 கண்காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த அருங்காட்சியகத்தில் நிலப்பரப்பு தோட்டங்களும் அதாவது லேண்ட்ஸ்கேப் கார்டன்ஸும் உள்ளது. இப்ப அடுத்த கேள்வி சி அணிக்கு தேசிய வேளாண் சந்தைப்படுத்துதல் நிறுவனம் இந்தியாவில் எந்த நகரில் உள்ளது? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங். ஜெய்ப்பூர் எந்த ஸ்டேட்? ராஜஸ்தான். சோ மிகச் சரியான விடை. சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜெய்ப்பூர் நகரில் உள்ளது. 1988ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த தேசிய நிறுவனம் விவசாயம் மற்றும் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துதலில் சிறப்பு பயிற்சி, ஆராய்ச்சி, கல்வி மற்றும் ஆலோசனைகளை வழங்குகிறது. போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட் என்னும் MBAவுக்கு இணையான படிப்பை இது வழங்குகிறது. இதை தவிர மற்ற விவசாய வணிக பயிற்சிகளையும் இது வழங்குகிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுற்று. வேளாண் பல்கலைக்கழகங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் பயனளித்து வருகிறதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி சில சுவையான தகவல்களை எல்லாம் நாம் தெரிஞ்சுக்க போறோம். முதல் கேள்வி ஏ அணிக்கு இந்தியாவின் முதல் வேளாண் பல்கலைக்கழகம் எங்கு நிறுவப்பட்டது? இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி எங்க நிறுவப்பட்டது? உத்தரகாண்ட். வேளாண் பல்கலைக்கழகத்துடைய பேர் தெரியுமா? ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. எக்ஸலன்ட். 10 முழு மதிப்பெண்கள் ஏ அணியினருக்கு வந்து சேர்க்கிறது. இந்தியாவின் முதல் வேளாண் பல்கலைக்கழகம் உத்தரகண்ட் மாநிலத்தில் உள்ள ஜிபி பந்த் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாகும். ஜிவி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. இது 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதனுடைய பழைய பெயர் உத்தரப்பிரதேச வேளாண் பல்கலைக்கழகம் ஆகும். இப்ப அடுத்த கேள்வி பி அணியினருக்கு இந்தியாவில் மொத்தம் எத்தனை மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன? சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் மொத்தம் எத்தனை இருக்கு இந்தியால? 3. மிகச் சரியாக சொல்லியிருக்கின்றார்கள். பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். 3 மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ளன. நான் 3 என்னன்னு சொல்றேன். மணிப்பூரின் இம்பாலில் உள்ள மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் 1. 2வது உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சியில் உள்ள ராணி லட்சுமிபாய் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம். 3வது பீகாரில் பூசா என்னும் இடத்தில் உள்ள டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம். இந்த 3ம் தான் மத்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் ஆகும். இப்போ அடுத்த கேள்வி போலாமா? சி அணியினருக்கு கோவையில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் அதற்கு முன்பு ஒரு விவசாய பள்ளியாக எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அது முன்னாடி எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த வருஷம்? இந்த 2 மட்டும் சொல்லுங்க. 1985. இல்லை தவறு. நீங்கள் சார் 1971ல கோயம்புத்தூர்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி சைதாப்பேட்டில் இருந்தது. சைதாப்பேட்டில் பட் எந்த வருஷம் தொடங்கப்பட்டது தெரியுமா? 1868. ரொம்ப அழகா சொல்றாங்க ஏ அணியினர். பாராட்டுதல். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். நான் அதனுடைய முழு சரித்திரத்தை சொல்றேன். சென்னையில் சைதாப்பேட்டையில் 1868ஆம் ஆண்டு ஒரு விவசாய பள்ளியாக இது தொடங்கப்பட்டது. பின்பு 1909ஆம் ஆண்டு கோவைக்கு இடம்பெயர்ந்து பின் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகமாக மாறியது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாம். நம்ம இந்த சுற்று ஒரு பொதுவான கேள்விகள் உள்ள ஒரு சுற்று. நல்ல கேளுங்கம்மா. ஏ அணியினருக்கு முதல் கேள்வி. RGSA எனப்படும் ராஷ்டிரிய கிராம ஸ்வராஜ் அபியான் என்னும் திட்டத்தின் மூலம் எந்த அமைப்புகள் வலுப்படுத்தப்படுகின்றன? ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் இதன் மூலம் எந்த துறை வலுப்படுத்தப்படுகிறது? இந்த திட்டத்தின் மூலம் பஞ்சாயத்து வில்லேஜஸ்லாம் எம்பவர் பண்றாங்க. கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்து ராஜ். மிகச் சரியா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். கிராம பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளை வலுப்படுத்த தொடங்கப்பட்டதுதான் இத்திட்டம்.
பயனுள்ள உள்ளூர் அரசாங்கங்களாக கிராம பஞ்சாயத்துகள் செயல்பட அவர்களின் நிர்வாக திறமையை வளர்ப்பது, வளர்ச்சி இலக்குகளை நோக்கி பயணிக்கும் போது அதற்கு முக்கிய பங்களிப்பது போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். அடுத்த கேள்வி இப்ப பி அணியினுக்கு போது கேட்கலாமா? இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சின் பழைய பெயர் என்ன? ICAR ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன பேரு? இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள், பாராட்டுதல்கள். இம்பீரியல் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் தான் இதனுடைய பழைய பெயரு. இது 1929ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி தொடங்கப்பட்டு பின்னர் 1976ஆம் ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி ICAR என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு போலாமா? டெக்ஸ்டைல் விஷன் 2030 எனப்படும் ஜவுளித்துறை தொலைநோக்கு பார்வை 2030இன் முக்கிய இலக்கு என்ன? அந்த டெக்ஸ்டைல் விஷன் 2030 முக்கிய இலக்கு என்ன? To strengthen the textile production and then support the rural artisans. இல்ல அது ஓகே, பட் இருந்தாலும் அந்த நம்பர் ஏதாவது சொல்லணுமே. அவங்க ஒரு பர்டிகுலர் நம்பரோட அவங்க இலக்கு வச்சிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் நம்பர் 35. இல்ல 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 நீங்க சொல்லுங்க மேடம். ஏ அணியினர் முயற்சி பண்ணுங்க. ஸோ $350 பில்லியன் வந்துட்டு இங்கே டொமஸ்டிக்கில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. $100 பில்லியன் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். 2030ஆம் ஆண்டு இந்திய ஜவுளித்துறையின் மதிப்பு $350 பில்லியன். ஜவுளித்துறையினுடைய மொத்த சைஸ் அதே இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி $350 பில்லியன் ஆகவும், இந்தியாவின் ஜவுளி ஏற்றுமதி ஒரு எக்ஸ்போர்ட் மாத்திரம் $100 பில்லியன் ஆகவும் கொண்டு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை உலகளாவிய ஜவுளி உற்பத்தி மையமாக மாற்றுவதும் இதன் நோக்கமாகும். பருத்தி விளைச்சல் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதுடன் உயர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதும் நிலைத்தன்மை மற்றும் மூலப்பொருள் தன்னிறைவை ஏற்படுத்துவதும் இதன் நோக்கமாகும். இப்போ அடுத்த சுற்று போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 8 ரவுண்ட்ஸ் முடிவில் A டீம் ஸ்கோர் 105 பாயிண்ட்ஸ், B டீம் 70 பாயிண்ட்ஸ், C டீம் 10 பாயிண்ட்ஸ். A டீம் 105 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை B வித் 70 பாயிண்ட்ஸ். ஏ அணியினர் 105 மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்கள். பி அணியினர் 70 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி அணியினர் 10 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா? இது கிரீன் எனர்ஜி காரிடார் அப்படின்னு ஒரு சுற்று, அதாவது பசுமை எரிசக்தி வழித்தடம். அதை பற்றி நம்ம சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் கேள்வி ஏ அணியினருக்கு. கிரீன் எனர்ஜி காரிடார் எனப்படும் பசுமை எரிசக்தி வழித்தடம் என்பது எதை குறிக்கிறது? ரெனியூவபிள் எனர்ஜிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. அதாவது ரினியூவபிள் எனர்ஜிக்காக பிரத்யேகமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். வாழ்த்துக்கள். நான் இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்கள் சொல்கிறேன். இந்தியாவில் சூரிய சக்தி மற்றும் காற்றாலை போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக பிரத்யேக பரிமாற்ற உள்கட்டமைப்பை, அதாவது டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட இத்திட்டத்திற்கு பசுமை எரிசக்தி வழித்தடம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. டெடிகேட்டட் டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரினியூவபிள் எனர்ஜி. சரிங்களா? அடுத்த கேள்வி பி அணியினருக்கு. நல்ல கேளுங்க. இந்தியாவில் பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் தேவை எந்த நிறுவனம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்டு வெளிக்கொணரப்பட்டு பிறகு நிறைவேற்றம் செய்யப்பட்டது? அது எந்த நிறுவனம்? Which firm has identified and conceptualized the idea? பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். மிகச் சரியான விடை, பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்றார்கள். நான் அதை பத்தி சில தகவல்கள்லாம் படிக்கிறேன். பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற இந்திய அரசு நிறுவனம் இந்தியாவின் மின்சார பரிமாற்ற வலையமைப்பின் பெரும் பகுதியை சொந்தமாக கொண்டு இயங்கும் ஒரு முன்னணி இந்திய பொதுத்துறை நிறுவனமாகும். 2012ஆம் ஆண்டு இந்த நிறுவனம் நடத்திய ஆய்வில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களை தேசிய மின் கட்டமைப்பில் பெரிய அளவில் ஒருங்கிணைக்க அர்ப்பணிப்புள்ள, அதாவது டெடிகேட்டட் பரிமாற்ற உள்கட்டமைப்பு தேவை என்பதை இந்த ஆய்வு உறுதிப்படுத்தியது. அப்புறம் அதை வச்சுதான் இந்த புதுசா இது மாதிரி தனியா ஒரு வழித்தடமே போட்டாங்க. ரொம்ப சரியா சொல்லியிருக்காரு பி அணியினர்.
அடுத்த கேள்விக்கு போகலாம். நல்லா கேளுங்கம்மா. தமிழ்நாட்டில் மிக அதிகமான சூரிய சக்தியை உருவாக்கும் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் எங்குள்ளது? அதாவது அது ஒரு சைட்டு மாதிரி அந்த இடம். அது எந்த இடத்துல இருந்து மிக அதிகமான அளவுக்கு சூரிய சக்தி வந்து நமக்கு கிடைக்குது? அந்த ஒரு பர்டிகுலர் சைட். நீங்கள் முயற்சி பண்ணுங்கம்மா. ஏ அணியினர் ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல எந்த பிளேஸ் சொல்லுங்க? கமுதி சோலார். கமுதி. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கமுதி. எக்ஸலண்ட் ஆன்சர். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கமுதி என்னும் இடம் இந்தியாவில் மிக அதிக சூரிய சக்தியை உருவாக்கும் இடங்களுள் இதுவும் ஒன்று. இங்கு 648 மெகாவாட் சூரிய சக்தி மின் உற்பத்தி செய்யும் சாதனங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. சுமார் 10 கிலோமீட்டர் பரப்பளவில் 25 லட்சம் சூரிய சக்தியை உற்பத்தி செய்யும் தகடுகள் பேனல்ஸ் இங்கு நிறுவப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த சுற்றுக்கு போலாமா? இப்போ வந்து கோகனட் வாரியம், தேங்காய் வாரியம், அதை பத்தி சில தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம். முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. தேங்காய் மேம்பாட்டு வாரியத்தின் தலைமையகம் இந்தியாவில் எங்குள்ளது? கொச்சி, கேரளா. கேரளாவில் கொச்சி. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க ஏ அணியினர். ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். இது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு நிறுவனமாகும். கேரளாவில் கொச்சியில் தான் தேங்காய் வாரியத்தினுடைய தலைமையகம் இருக்கிறது. அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்து தேங்காய் மற்றும் தேங்காய் பொருட்கள் அதிக அளவில் ஏற்றுமதியாகிறது? கர்நாடகா. தவறு. நீங்கள்? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தேங்காய் மற்றும் தேங்காய் பொருட்களை அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது. சி அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்திலே மிக அதிகமாக தேங்காய் உற்பத்தி செய்யப்படுகிறது. பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு மற்றும் ஆனைமலை போன்ற இடங்களிலிருந்து மிக அதிகமான அளவுக்கு தேங்காய்கள் எடுக்கப்படுகின்றன. இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு அவர்கள் முறையிலேயே வருகின்றது. இந்திய கயறு வாரியம், காயர் போர்டு, இதனுடைய தலைமையகம் எங்குள்ளது? இந்தியாவில் காயர் போர்டுன்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? காயர் போர்டு, அதனுடைய தலைமையகம் எங்குள்ளது? கொச்சி, கேரளா. கொச்சி. சரியான விடை. கேரளாவில் கொச்சியில் தான் கயறு வாரியத்தின் தலைமையகம் உள்ளது. சி அணியினர் 10 மதிப்பெண்கள் அவர்களுடைய முறையிலேயே சொல்லி பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். ரவுண்டுக்கு போலாமா? மத்திய அரசினுடைய பல திட்டங்களை பற்றிய ஒரு சுற்று. எல்லா திட்டங்களும் கலந்து வருவதில் இதனுடைய முதல் கேள்வி வந்து ஏ அணியினருக்கு. இந்தியாவின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், இணைப்பை அதிகரித்தல் மற்றும் தளவாட செலவுகளை குறைத்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட திட்டத்தின் பெயர் என்ன? நான் வேணா இன்னும் கூட குறிப்பு தரேன். இந்த திட்டம் சாலைகள், ரயில்வே நிலையங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து துறைகளை ஒன்றிணைக்கும் ஒரு தேசிய திட்டமாகும். இந்த திட்டத்துக்கு பேர் என்ன? ரொம்ப முக்கியமான திட்டம் இது. நீங்கள் பி அணியினர் தளவாட செலவுகளை, லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட் குறைக்கிறதுக்காக மிக முக்கியமாக இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் சி அணியினர் யாருக்கு பதில் தெரியுதோ சொல்லலாம். சரி, நான் சொல்றேன், சரியான விடையை சொல்லிடுறேன். கதி சக்தி திட்டம், அதுதான் இந்த திட்டத்தினுடைய பேரு. இந்த திட்டத்தின் மூலம் விநியோக சங்கிலியை மேம்படுத்துதல், பொருளாதார வளர்ச்சியை தூண்டுதல், உற்பத்தி துறையில் போட்டித்தன்மையை ஏற்படுத்துதல் போன்ற நன்மைகள் இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி வந்து பி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. PM ஜன்மான் மிஷன் என்பது யாருக்கான திட்டமாகும்? ட்ரைபல், பழங்குடியினர். ட்ரைபல். சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட பழங்குடி குழுக்களின் சமூக பொருளாதார நிலைமைகளை அடிப்படை வசதிகளுடன் நிறைவு செய்வது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இது வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி போன்ற நிலையான வாழ்வாதாரங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமாகும். இப்ப அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. தர்த்தி ஆபா ஜன்ஜாட்டிய கிராம் உத்கர்ஷ் அபியான் என்னும் திட்டம் எதை பற்றியது? தர்த்தி ஆபா ஜன்ஜாட்டிய கிராம் உத்கர்ஷ் அபியான் என்னும் திட்டம் எதை பற்றியது? For developing rural areas. ரூரல் ஏரியா ஓகே தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம் அவருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? ட்ரைபல் கம்யூனிட்டி கிராமத்தில் இருக்கிற அந்த பழங்குடியினருடைய சமுதாயத்தையே மொத்தமா நம்ம முன்னேற்றுவதற்காக தீட்டப்பட்ட திட்டம். சி அணியினரும் ஏ அணியினரும் தலா 5 மதிப்பெண்கள் பெறுகின்றார்கள். பழங்குடியின கிராமங்களின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சியை
நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமாகும். இத்திட்டம் கல்வி, சுகாதாரம், வாழ்வாதாரம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இப்போ அடுத்த சுற்று, அதுவும் ஒரு பொது சுற்று தான். பொதுவான கேள்விகள் இருக்க போது. அதில் முதல் கேள்வி வந்து ஏ அணிக்கு. நல்லா கேளுங்கம்மா. ராஷ்டிரிய கோகுல் மிஷன் என்பது எதை குறிக்கிறது? கோகுல் மிஷன் இண்டிஜினஸ் பொவைன் ப்ரீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரீடிங்லாம், அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ப்ரீடெல்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இல்லை, இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடிய மில்க் ப்ரொடக்ஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதோடைய ப்ரீடெல்லாம். சரி, ஓகே, ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 10 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் ஏ அணியினருக்கு. உள்நாட்டு மாடு மற்றும் எருமை இனங்களின் மேம்பாடு, பாதுகாப்பு மற்றும் அவற்றின் பால் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அறிவியல் ரீதியாக அதிகரிப்பதற்கான ஒரு திட்டமாகும் இந்த திட்டம். சரிங்களா? இப்போ அடுத்தது பி அணியினருக்கு. புதுப்பிக்கத்தக்க அல்லது மரபுசாரா எரிசக்திகளின் மூலம், ரினியூவபிள் எனர்ஜி, அதன் மூலம் பெறப்படும் மின்சார சக்தியின் அளவை 2030க்குள் எத்தனை ஜிகாவாட்டுகளாக உயர்த்த இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது? ரொம்ப முக்கியம் அது இன்னைக்கு இருக்க தேவைகள்ல. அந்த ரினியூவபிள் எனர்ஜி, டோட்டல் ரினியூவபிள் எனர்ஜி மூலிமா மின்சாரம் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அது வந்து 2030 ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அந்த இலக்கு அடையணும்ட்டு. அது எவ்வளோ ஜிகாவாட்டு? 500 ஜிகாவாட். சரியான விடை. பி அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் பாமாயில் அதிகமாக தயாராகிறது? பாமாயில். ஆந்திர பிரதேசம். மிகச் சரியான விடை. 10 மதிப்பெண்கள் சி அணியினருக்கு. ஆந்திர பிரதேசம் ஏறக்குறைய இந்தியாவில் தயாராகும் பாமாயிலின் அளவுகளில் 80% மேல் ஆந்திர பிரதேசத்திலிருந்து தான் தயாராகிறது. இப்போ அடுத்த சுற்று நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்துருவோமா? 12 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 140, பி டீம் ஸ்கோர் 100 பாயிண்ட்ஸ், சி டீம் 40 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 140 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்கில் இருக்காங்க, ஃபாலோட் பை பி வித் 100 பாயிண்ட்ஸ். 140 மதிப்பெண்கள் எடுத்து ஏ அணியினர் முன்னிலையில் இருக்கிறார்கள். பி அணியினர் 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். சி அணியினர் 40 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இன்னும் 4 சுற்றுகள் இருக்கு. போலாமா? அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது வந்து மத்திய அரசினுடைய பல திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்த சுற்றிலே ஏ அணியினருக்கு முதல் கேள்வி. மிஷன் இந்தியா தனுஷ் என்னும் இந்திரதனுஷ் யோஜனா திட்டம் எதை பற்றியது? இந்திரதனுஷ் யோஜனா திட்டம் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் சார். குழந்தைகளுக்காகவும் பிரெக்னன்ட்டான லேடிஸ்க்காகவும். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்களுக்கு தடுப்பூசி போடும் திட்டம். ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள். மத்திய அரசின் இத்திட்டம் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் போன்ற பிரிவினரை நோய்களிலிருந்து காப்பாற்ற அவர்களுக்கு போடப்படும் தடுப்பூசி திட்டமாகும். 2024ஆம் ஆண்டின் இறுதிப்படி நாட்டில் 5.6 கோடி குழந்தைகளும் 1.32 கோடி கர்ப்பிணி பெண்களும் இத்திட்டத்தினால் பயன்பெற்றார்கள். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு போலாம். கிராமின் டிஜிட்டல் சக்ஷார்த்தா அபியான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். கிராமின் டிஜிட்டல் சக்ஷார்த்தா அபியான் என்னும் திட்டம் யாருக்கானது? டிஜிட்டல் லிட்ரஸி இன் ரூரல் ஏரியாஸ். எக்ஸலண்ட் ஆன்சர். பி அணியினர் 10 மதிப்பெண்களையும் நம்முடைய பாராட்டுகளையும் பெறுகின்றார்கள். கிராமப்புறங்களில் டிஜிட்டல் கல்வி அறிவை ஊக்குவிப்பதற்கான இந்திய அரசின் முக்கிய திட்டமாகும். ஆன்லைன் வங்கி மற்றும் அரசு சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுவது போன்ற பணிகளுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் இணையத்தை பயன்படுத்த பயிற்சி அளிப்பது. நாடு முழுவதும் பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டு இப்பயிற்சியில் முறையாக வெற்றி அடைந்தவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இப்ப அடுத்த கேள்வி வந்து சி அணியினருக்கு. The National Scheme of Incentives to Girls for Secondary Education, அதாவது தேசிய இடைநிலை கல்வி பெண்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் என்பது எதை குறிக்கிறது? The National Scheme of Incentives to Girls for Secondary Education, அதாவது தேசிய இடைநிலை கல்வி பெண்களுக்கான ஊக்கத்தொகை திட்டம் என்பது எதை குறிக்கிறது? Incentives to Girls for Secondary Education தெரியுமா? நீங்கள் ஏ அணியினர் முயற்சி பண்ணுங்க. சார், கேர்ள்ஸோட செகண்டரி எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இன்சென்டிவ் மாதிரி 3000 கொடுத்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டு 10th பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டோடு எடுத்துக்கிற மாதிரியான ஸ்கீம். எக்ஸலண்ட் ஆன்சர். பாராட்டுதல்கள். ஏ அணியினர் 5 ஊக்க மதிப்பெண்ணை பெறுகின்றார்கள்.
பெண்களின் இடைநிலை கல்வியை ஊக்குவிக்க அரசு கொண்டு வந்த ஒரு நல்ல திட்டமாகும். 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் 9ஆம் வகுப்பில் தகுதியுள்ள பெண்கள் பொதுத்துறை வங்கி அல்லது தபால் அலுவலகத்தில் ரூபாய் 3000 வைப்புத் தொகையாக பெற்று பின் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயதை எட்டியவுடன் வட்டியுடன் அப்பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள். இப்ப நம்ம அடுத்த சுற்றுக்கு போலாமா? இது ஒரு பொது சுற்று. பொதுவான பல தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். முதல் கேள்வி ஏ அணிக்கு. ரொம்ப சிம்பிளான கேள்விங்க இது, ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். நாட்டின் பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் பல்வேறு அடிப்படைகளின்படி தரம் பிரித்து தரவரிசை பட்டியலை வெளியிடும் மத்திய அரசு நிறுவனம் எது? NIRF. அதோட எக்ஸ்பான்ஷனோட சொல்லுங்களேன். நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். எக்ஸலண்ட் ஆன்சர். ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி பி அணிக்கு போலாமா? ஸ்வதேசி தர்ஷன் 2.0 என்பது எந்த துறை வளர்ச்சிக்கான ஒரு திட்டம்? டூரிசம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பி அணியினருக்கு 10 முழு மதிப்பெண்கள். சுற்றுலா வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாகும். சுற்றுலா அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் சுற்றுலா தலங்களின் உள்கட்டமைப்பு, சேவைகள், மனித மூலதனம் போன்றவற்றை மேம்படுத்துவதில் புதிய பதிப்பு கவனம் செலுத்துகிறது. அதாவது 2.0. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. மத்திய அரசால் உருவாக்கப்பட்டுள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் எந்த இடத்தில் உள்ளது? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் ஒரு இடத்துல இருக்கு. கிண்டி. இல்ல இன்னும் கொஞ்சம் தள்ளி. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏனினர் பெருங்குடி. ரொம்ப அழகான ஆன்சர். பெருங்குடியில தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் சென்னையில் இருக்கு. சென்னையில் பெருங்குடியில் உள்ளது. பொருள்களை தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் ஏற்றுமதி பொருட்களை பாதுகாப்பாக தரமான முறையில் பேக்கிங் செய்வதற்கும் பேக்கிங் தொடர்பான பல்வேறு பயிற்சிகளை அளிப்பதற்கும் பேக்கிங் பொருட்களின் தரத்தை சரிபார்க்கவும் பேக்கிங் தொடர்பான படிப்புகளை இளைஞர்களுக்கு வழங்கவும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேக்கேஜிங் நிறுவனம் 1966ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மும்பையை தலைமையகமாக கொண்டு விளங்கும் இந்நிறுவனம் சென்னை, கொல்கத்தா, புதுடெல்லி, ஹைதராபாத், அகமதாபாத் போன்ற நகரங்களில் செயல்படுகிறது. இப்ப அடுத்த சுற்றுக்கு போலாமா? இப்போ ஒரு புதுமையான ஒரு சுற்று. மக்கானா போர்டு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியுமா? மக்கானா போர்டுனா தெரியும் உங்களுக்கு இல்லையா? மக்கானானா என்னன்னு அதை பத்தி ஒரு சுற்று. தேசிய அல்லி விதை வாரியம். அல்லி விதைன்னு சொல்லுவாங்க, நரிக்கொட்டைன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி ஒரு சுற்று. முதல் கேள்வி ஏ அணிக்கு. மக்கானா என்பது லில்லி விதை அல்லது நரிக்கொட்டை என்று அழைக்கப்படும். இந்த லில்லி விதைக்கான ஒரு வாரியம் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளது. அது எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? அந்த வாரியம் எந்த இடத்தில் உள்ளது? பீகார் சரியான விடை. அது எந்த இடம் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பூர்ணியா. மிக மிக சரியான விடை. ஏ அணியினர் 10 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். பீகாரில் பூர்ணியா என்னும் இடத்தில் தேசிய மக்கானா வாரியம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. சமீபத்தில் தான் அதை தொடங்கியிருக்காங்க. இத்துறையை ஊக்குவிக்கும் பொருட்டு இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இதற்காக சுமார் 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்த பி அணிக்கு போலாமா? இதுவும் ஒரு மக்கானா பத்தி ஒரு கேள்விதான். இந்தியா மக்கானா எனப்படும் தாமரை விதை ஏற்றுமதி மூலம் எத்தனை கோடி ரூபாய் வருவாய் 2024-25 கிட்டியது? 255 crores. 255 crores இந்தியன் ரூபியில. ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். ரூபாய் 255 கோடிகள். மக்கானா ஏற்றுமதியில் இந்தியா முதல் இடத்தில் இருக்கு உலகத்துல. அதுவும் ஒரு செய்தி. அடுத்த கேள்வி சி அணியினருக்கு. நல்லா கேளுங்க. மக்கானா எனப்படும் தாமரை விதை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் மிக அதிகமாக பயிரிடப்படுகிறது? பீகார். ரொம்ப சரியான விடை. இந்தியாவிலேயே பீகார் மாநிலம் தான் மக்கானா உற்பத்தியில் முதல் இடம் பெறுகிறது. இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி சுற்றுக்கு வந்துட்டோம். சரிங்களா? இதுவும் ஒரு பொது சுற்று தான். முதல் கேள்வி ஏ அணிக்கு. நல்லா கேளுங்கம்மா. இந்தியாவில் மண்டிகள் எனப்படும் சந்தைகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் பல்வேறு விளைபொருட்களை அகில இந்திய அளவில் எலக்ட்ரானிக் முறையில் வர்த்தகம் செய்வதற்கு மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்தின் முகவரி என்ன? நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். வெரி குட். அது கரெக்ட். பட் எப்படி எழுதணும் அந்த இணையத்தினுடைய? மண்டி சார். மண்டி கிடையாது. ஈனாம். அவ்வளவுதான். ஈனாம். www.enam.gov.in. ஏ அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். நாம் என்பது
நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் என்பதாகும். இப்போ அடுத்த கேள்வி பி அணியினருக்கு போலாமா? ரொம்ப இனிப்பான கேள்வி கூட இது. ஸ்வீட் ரெவல்யூஷன் எனப்படும் இனிப்பு புரட்சி எந்த துறைக்கானது? அப்பிகல்ச்சர். எபிகல்ச்சர் மிகச் சரியான விடை. எபிகல்ச்சருக்கு இன்னும் தமிழ்லையும் சொல்லிடுங்க. தேனி. தேனி 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 தான் ரொம்ப சரியான விடை. பி அணியினர் 10 முழு மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். தேனீக்கள் வளர்ப்பு முறை பற்றிய பயிற்சி மற்றும் தேனீ வளர்ப்பை மேம்படுத்தி அதிக அளவு தேன் எடுத்தல் போன்றவற்றின் வளர்ச்சியைத்தான் இனிப்பு புரட்சி எபிகல்ச்சர் என்று சொல்கின்றோம். இத்திட்ட வளர்ச்சிக்கு இவ்வாண்டு 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நிகழ்ச்சியினுடைய கடைசி கேள்விக்கு நம்ம வந்திருக்கோம். இது சி அணியினருக்கு. சென்னையில் திருவான்மியூர் பகுதியில் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இயங்கி வருகிறது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இந்த ஐஐடிஸ் ஐஎம் அதெல்லாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் ஒரு திருவான்மியூர்லேயும் ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அது என்ன இன்ஸ்டிடியூட் சொல்லுங்கள். சரி, இப்போ நம்ம வாய்ப்பு ஏ அணிக்கு கொடுக்கலாமா? சொல்லுங்க மேடம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டீச்சர்ஸ் டெக்னிக்கல் ட்ரெயினிங். இல்லை கலைன்னு சொல்லியிருக்கேனே. இல்லை அது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். கலை மற்றும் அது கலை அந்த மாதிரி துறைகளில் இசை. நீங்கள் பி அணியினர் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இல்லை கலை ஆர்ட்ஸு. சரி, நான் சொல்கிறேன், சரியான விடையை சொல்லிடுறேன். கலாக்ஷேத்ரா தெரியணும் இல்லை உங்களுக்கு? கலைன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கலை மற்றும் இசை, நடனம் அந்த மாதிரி பல்வேறு துறைகளில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அது பங்காற்றி வருகிறது. இதில் யாருக்கும் மார்க் இல்லை. இப்போது நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் இந்த போட்டியில் யார் முதலிடத்தில் வந்திருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 16 ரவுண்ட்ஸ் முடிவில் ஏ டீம் ஸ்கோர் 190 பாயிண்ட்ஸ், பி டீம் 140 பாயிண்ட்ஸ், சி டீம் 50 பாயிண்ட்ஸ். ஏ டீம் 190 பாயிண்ட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஃபாலோட் பை பி வித் 140 பாயிண்ட்ஸ். 190 மதிப்பெண்களை எடுத்து ஏ அணியினர் முதல் இடத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள். அவர்களுக்கு அடுத்தபடியாக 140 மதிப்பெண்களை எடுத்து பி அணியினர் 2ஆம் இடத்தை பெறுகிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள். நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப துல்லியமாக ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப அது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதும், அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு பல நல்ல தகவல்களை எல்லாம் நாம் சொல்ல முடிஞ்சது. நிறைய மத்திய அரசினுடைய நிறைய திட்டங்களை பற்றி நாம் சொன்னோம். அதன் மூலம் அவர்கள் நிச்சயமாக பயன்பெறுவார்கள் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நிகழ்ச்சியில் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஏற்றத்தை நோக்கி வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவர் TK பத்மநாபன் அவர்கள். உடன் பங்கு பெற்றவர்கள் PT சுபஸ்ரீ, G புஷ்பப்ரியா, லப்தி R ஓரா, D ஹரீஸ்வர், M காயத்ரி, N புஷ்பா.